ஆபத்து வரப்போகுது, ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, சில வியாதிகள் வரப்போகுது, சில கஷ்டங்கள் வரப்போகுது, சில இருள்கள் வரப்போகுது. ஆனாலும் நீ கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போது அதை உன்னை மேற்கொள்ளாதபடி, உங்க பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா சிஸ்டர், ஜெபத்துடைய பவர் பாத்தீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யார் யார் நெத்தியில முத்திரைக்குதோ அவங்களை என்ன பண்ணாத சொல்றாங்க சிஸ்டர், தொடாத. அவங்கள மட்டும் தொடாத, எல்லாரும் போய் நீ சங்கரித்தி போடு. ஏன்னா இவங்க அது பஞ்ச காலத்துல ஜெபிச்சிருக்கிறாங்க, கஷ்ட காலத்துல ஜெபிச்சிருக்கிறாங்க, அழுந்து புலம்பி இருக்கிறாங்க, ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த குடும்பத்தை தொடாத, இந்த பிரதர் குடும்பத்தை தொடாத, இந்த சிஸ்டர் குடும்பத்தை தொடாத, இந்த சகோதரனுடைய பிள்ளைகளை தொடாத. ஏன்னா இவங்க ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய பாதத்துல ஜெபிக்கிறபடியால் அவங்களை பாதுகாக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க சிஸ்டர், ஊழியக்காரா எங்களுடைய வேலை என்னன்னா, வரப்போற ஆபத்தை நாங்க சொல்றோம், இந்த ஆபத்தை எச்சரிக்கிறோம். இப்படி நடக்குது, இப்படி வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, சில காரியங்களை நாங்க எச்சரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரப்போகுது, இப்படிப்பட்ட ஒரு கொள்ளனை வரப்போகுது, இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரப்போகுது, இப்படிப்பட்ட சில கஷ்டங்கள் வரப்போகுது. அதனால ஜெபிங்கன்னு சொல்லிட்டு ஊழியக்காரா நாங்க சொல்றோம். ஆனா நீங்க அந்த வார்த்தையை கேட்டு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், யோனா எடுத்து வாசிங்களேன். பாருங்க, அவரு அந்த வார்த்தை கேட்டு